Assalamu alaikum. Welcome to my channel Crown Paradise. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் எந்த ஸ்டைலில் செய்வாங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வத்த குழம்புனாவே தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இந்த ரெண்டு எண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா புளிக்குழம்பு புளி நம்ம சேர்க்குறோம் இல்லையா, அதனால உடலுக்கு ஹீட்டு. ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நான் நெய்யும் எடுத்துக்கிட்டேன். நெய் 2 ஸ்பூனு. தாராளமாக எண்ணெய் இதில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். மற்ற ஆணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறதை விட ஒரு எக்ஸ்ட்ராவாக 2-3 ஸ்பூன் நம்ம அதிகமாகவே எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதிகமாகவே எண்ணெயும் நெய்யும் எடுத்துக்கோங்க. நான் சுண்டைக்காய் வத்தை எடுத்துக்கிட்டேன். லைட்டாக அது வறுத்தாவே போதும். நல்லா தீய வச்சிடக்கூடாது. நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம தனியாக எடுத்துருவோம். வத்தலை போட்டு ஆணத்தில் கொதிக்க வச்சு அப்படி செஞ்சால் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி வதக்கிக்கிட்டு தனியாக எடுத்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் தான் வத்த குழம்புல நம்ம சாப்பிடும் போது அந்த வத்தல் க்ரன்ச்சினஸ் நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும். இப்போது நெக்ஸ்ட்டு வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கணும் 1 ஸ்பூன். எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துங்க. 2 காஞ்ச மிளகா. எப்போதுமே வத்த குழம்புக்கு உருண்டை காஞ்ச மிளகா போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் பட்டை காஞ்ச மிளகாவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. முக்கியமாக சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துங்க. பூண்டு அதிகமாக வத்த குழம்புல ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் பூண்டு நிறையாவே எடுத்துக்கிட்டேன். நான் எப்போவுமே 1 கப் அளவு தான் வத்த குழம்பு நான் செய்வேன். ரொம்ப நிறையா தடன்னு தண்ணி மாதிரி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். எனக்கு வத்த குழம்புனாவே கெட்டியாக இருக்கணும். 1 ஸ்பூன் எடுத்து அந்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சி சாப்பிடும்போது அதுவே டேஸ்ட்டு கொடுக்கணும். இந்த தடன்னு தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் செய்ய மாட்டேன். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை முழுசாக போட்டுக்கிட்டாலும் சரி. என்கிட்ட சின்னதாக இல்லை, எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருந்துச்சு. அதனால நான் கட் பண்ணிக்கிட்டேன், ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். இப்போ இது கூடவே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிட்டால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். உப்பு இப்போ கொஞ்சம் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா வத்தல்லையும் உப்பு இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக தானே இப்போ வத்தல் சேர்க்க போகிறோம். ஸோ அது வத்தை சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அப்போது நம்ம சாப்பிடும் போது ரொம்ப உப்பு கரிச்சிடக்கூடாது. அதனால் கொஞ்சமாகவே இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். அதனால் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இல்லை நார்மல் மிளகாத்தூள்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மிளகாத்தூளும். இதுவே நான் சில்வர் பாத்திரத்தில் செய்கிறேன். அதனால் சீக்கிரமாக எனக்கு வதங்கிடும். இதே நீங்கள் மண் சட்டியில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் வத்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். வத்த குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா கொதித்து அது சுண்டி வருதோ அப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வத்த குழம்புக்கு நம்ம மல்லித்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் வர அளவுக்கு நான் செய்கிறேன். ஸோ அதுக்கு இந்த மல்லித்தூள் அதிகம்தான். எப்போதுமே வத்த ஆனத்துக்கு
மல்லித்தூள் வந்து கொஞ்சம் நிறையா சேர்க்கணும். அதனால தான் நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூளுன்னு இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டாலும் சரி. நான் வந்து சாம்பார் பொடி தான் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வந்து அந்த குழம்பு மிளகாத்தூள் என்கிட்ட கிடையாது. நான் வந்து வத்தானத்துக்கு எப்போதுமே சாம்பார் பொடி தான் நான் ஆட் பண்ணிக்குவேன். மல்லித்தூளும் சாம்பார் பொடியும் தான் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து ஒரு நல்ல பெரிய சைஸு தக்காளியை, பழுத்த தக்காளியை நல்லா அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் நல்லா கையால் தக்காளியை மசிச்சு விட்டு நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் நான் வந்து அந்த திக்னஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அரைச்சி நான் ஊற்றிருக்கேன். இப்போது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி தண்ணி ஊற்றாமல் கரைச்சி வச்சுக்கணும். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப புளி வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வத்த ஆனோண்டாவே நல்லா புளிச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சமாக புளி இருந்தால் போதும். எங்கள் வீட்டில் ரொம்பலாம் புளி வச்சு ஆட் பண்ண மாட்டோம். கொஞ்சம் லைட்டாக புளிக்கும் தான், ஆனால் ரொம்ப புளியாலாம் இருக்காது. அதனால் நான் வந்து சின்ன சைஸில் தான் நான் வந்து புளி எடுத்துக்கிட்டேன். இப்போது நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா வந்து வற்றும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி வேணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லை தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணுறா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் நான் ஆட் பண்ணலை. நான் வந்து தண்ணியை தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேங்காய் பால் ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா நல்லா வந்து எண்ணெய் வந்து கக்கும். இப்போவே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் கக்கியிருக்குன்னு. அதாவது எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. எப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். லைட்டாக தான் கொதிக்குது. இப்போவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொதிக்க கொதிக்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஆணம் கொதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தானம். இப்போ நல்லா கொதிக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து மூடி வச்சிடுறேன். ஃபுல்லாக மூடிட்டா வந்து பொங்கி வழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் இடம் விட்டு நான் மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கணும். அந்த பச்சை வாசம், அந்த மசாலாவுடைய பச்சை வாசம் எல்லாமே போகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ வத்தி இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நான் வச்சேன், இப்போ எந்த அளவுக்கு வத்தி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை, அதாவது வெல்லம் வந்து எடுத்துக்கணும். நான் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்களே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஆனோன்ட்டு. நான் இந்த அளவுக்கு தான் ஆணம் வைப்பேன். எங்கள் 2 பேருக்கு தான். ஸோ அதனால் நான் இந்த அளவுக்கு தான் ஆணம் வைப்பேன். இதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இன்னும் இப்போ இந்த வெல்லம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நான் கொதிக்க வைப்பேன். 10 to 5 மினிட்ஸ் கொதிக்க வைப்பேன். அப்போ இன்னும் அது நல்லா வந்து செமி கிரேவி அளவுக்கு நல்லா இறுக்கம் கொடுத்துரும். இப்போ எதுக்கு இந்த இது ஆட் பண்ணியிருக்கோன்னா, இது வந்து ஏற்கனவே புளிப்பு, காரம் இருக்கு இல்லையா? இப்போது இதை ஆட் பண்ணோன்னே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் இனிப்பு தன்மையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நான் கொதிக்க விடுவேன். இப்போது வந்து லாஸ்ட்டாக நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வத்த குழம்புக்கு சில பேர் வந்து எல்லா வத்தலும் சேர்த்து போடுவாங்க. அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு வத்தை போட்டாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வத்தல் விரும்பி சாப்பிட மாட்டேன். சும்மா பேருக்காக தான் அதில் வத்தல் போடுறேன். அதனால் நான் வெறும் சுண்டைக்காய் வத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை நிறைய வத்தை போடணுன்னாலும் நீங்கள் நிறைய வத்தை போடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த சின்ன கப்பு தான், இந்த கப்பு அளவுக்கு தான் நான் வத்த குழம்பு செஞ்சுருக்கேன். வத்தானம் இன்றைக்கி நம்ம செஞ்ச அன்னைக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை விட அடுத்த நாள் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.